Mind Expander TV. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டில் சிம்பிளான லஞ்ச் தான் பண்ணியிருந்தோம். என்னென்ன பண்ணியிருந்தோன்னு பார்த்திங்கன்னா, ரைஸ், வழக்கம் போல் ரசம், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு துவையல், கொஞ்சோண்டி தயிர், தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முட்டை தொக்கு. இதை எப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு மசாலா செய்யணும்ல, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அது கூடயே சேர்ந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படுறப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதை எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி பொடியாக மாற்றிக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டி சீரகத்தை நல்லா கையில் நசுக்கி போடணும். அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உளுந்தம்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் ருசியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க, மேலே தெரிக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதக்கி விட்டுக்கிட்டேன். அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கும். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சில பொருட்களை நம்ம அதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு அப்பப்போ சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் உப்பு கரெக்டாக இறங்கும். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில பொடிகளை நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் மிளகா பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டி ஜீரக பொடி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலர் நல்லா கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உரப்பு காரத்துக்கு தேவைனாலும் இன்னும் கொஞ்சமே நீங்கள் மிளகா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே கலந்து சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா மிக்சியில் சில பொருட்களை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அந்த பொடியையுமே இந்த டைமில் அந்த பொருட்களோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒருவேளை இன்னும் வாட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலோ இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க, அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம முடிவு பண்ண முடியும். இதே மாதிரியே கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆயிடக்கூடாது. தண்ணியும் அதே மாதிரி தான், ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா இதில் நம்ம முட்டையை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வரிசையாக ஒவ்வொரு முட்டையாக நான் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கட் பண்ணி வச்ச ஒவ்வொரு முட்டையாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த மசாலாவில் போடுங்க. இந்த மசாலாவில் போட்டு கொஞ்சம் பார்த்து மெதுவாக கிண்டி விடுங்க. ஏன் அப்படின்னா முட்டைங்க சீக்கிரமாக உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடணும். நீங்கள் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிம்பிளான முட்டை தொக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you viewers. Bye.